இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் 9 கேமை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த ஆஸ்பெக்ட் 9 கேம் பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாம பலவித கண்ட்ரிக்கு இன்னும் வந்து ரிலீஸ் ஆகல. பட் இந்த வீடியோ பார்த்து நம்ம எப்படி வந்து ஆஸ்பெக்ட் 9 கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கேம் ஒர்க் ஆகும். ஒரு ஸ்டெப்பை விட்டா கூட நம்மளுக்கு இந்த கேம் ஒர்க் ஆகாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம தமிழ் லாங்குவேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் பில்ல ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் தருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பண்ண வேண்டியதெல்லாம் பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோரில் போயிட்டு மேலே மெகா அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க, MEGA. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன் அப்புறம் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ டேட்டா நீங்கள் அங்கேருந்து கூட நீங்கள் டேட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெகாவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் 9 தேவையான OBBயும் அப்ளிகேஷனும் ஒரே ஜிப் ஃபைலாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் வித் மெகா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மெகா நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணது அந்த மெகாவில் உங்களுக்கு வந்து ஜிப் ஃபைல் ஓப்பன் ஆகும். அங்கேருந்து இங்கே நீங்கள் டேட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஸ்பெக்ட் 9 அங்கேயே நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்புறம் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ மற்ற MI யூசர் இல்லாமல் மற்ற யூசர் வந்து ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணலாம். ஸோ மெகா ஃபைல் போயிட்டு மெகா ஃபோல்டர் இருக்கும், அங்கே போயிட்டு மெகா டவுன்லோட்ஸ் போயிட்டு அங்கே ஆஸ்பெக்ட் 9 இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா MI யூசர் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் வருது. ஸோ மற்ற யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ்பெக்ட் 9 ஃபோல்டர் வந்து உள்ளே போனீங்கன்னா ஆஸ்பெக்ட் 9 அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஸோ இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் லாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோல்டரை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், ஃபோல்டரோட காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் போயிட்டு ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அந்த ஆண்ட்ராய்டு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு OBB அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கேம் ரெடி ஆகிட்டு. ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி விளாடலாம். பட் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து உங்கள் கண்ட்ரியில் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து நான் வந்து ப்ளே ஸ்டோர் போகிறேன். திருப்பி வந்து ப்ளே ஸ்டோர் போகிறேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எக்ஸ்பிரஸ் VPN அப்படின்னு சொல்லிட்டு இந்த VPN டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிரஸ் VPN அப்படிங்கிற VPN இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இதுக்கு டேரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து நீங்கள் டேரக்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பிரஸ் VPN டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பிரஸ் VPN ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையலில் உங்களுக்கு வந்து 7 நாளைக்கு வந்து ஃப்ரீயாக வந்து எக்ஸ்பிரஸ் VPN வந்து கொடுப்பாங்க. ஸோ இமெயிலை வச்சு ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கன்ஃபிகர் VPN இருக்கும், அது ஓகே கொடுங்க. ஹெல்ப் யூ அளவு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே சூஸ் லொக்கேஷன் கேட்கும். ஸோ இங்கே ஹாலில் போயிட்டு சூஸ் லொக்கேஷனில் ஹாலில் போயிட்டு இங்கே ஏசியா பசிபிக் போயிட்டு பிலிப்பீன்ஸ் அப்படின்றத கண்ட்ரியை செலக்ட் பண்ணுவோம். பிலிப்பீன்ஸ் அப்படின்றத கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கிட்டு கனெக்ட் ஆகிடும். ஸோ அங்கே கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் கனெக்ட் ஆகிற வரையும். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த கேமை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஆஸ்பெக்ட் 9 கேமை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னால் அந்த கேம் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரரும் வரல. ஸோ நான் இப்போ வந்து இந்த கேமை வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் நம்ம வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் VPN வந்து 7 days தான் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி உங்களால் விளையாட முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் VPN க்ளோனிங் ஆப் வச்சு க்ளோன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோன் பண்ணிட்டதுக்கப்புறம் இன்னொரு இமெயில் ஐடி வச்சு அந்த எக்ஸ்பிரஸ் VPNல சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி இன்னொரு வந்து உங்களால் 7 நாளைக்கு ஃப்ரீயாக வந்து விளையாட முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வீடியோ பெறுவது நன்றி, வணக்கம்.